வணக்கம் ரவுகளே, நான் திவாகர். நாங்கள் ஒரு சிலரை பார்த்து இவங்க எப்படிதான் இவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கரண்டாலும் யோசிச்சிருப்போம். அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கிற வேலையில் ஃபுல் ஃபோக்கஸாக ஃபுல் எனர்ஜியோடு செய்வாங்க. என்னத்தை செஞ்சாலுமே அந்த கொண்ட்ரோலில் தான் இயங்கி கொண்டு இருக்கு. அதை விட கொஞ்சம் ஃபிட் அண்டாலும் அவங்கள பொடியில் வந்து இருந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்மளை மாதிரி காலமேல எழும்புறதுக்கு முதலே கண்ணை முழிக்கிறதுக்கு முதலே ஒரு 5-6 தரமண்டாலும் ஸ்னூஸ் பண்ணிட்டு தான் எழும்பியிருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை படியாக பார்த்தீங்களா? இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற விஷயம் சவுண்ட் சிம்பிள், லிட்ரலி என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு விஷயம். வேக் அப் இன் த மார்னிங். நவ் ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ ஆம் நாட் த மார்னிங் பர்சன். இருக்கட்டும். பட் காலையில் எழும்புறதன் மூலம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவர்ஸ் மட்டும் இல்லை, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவரும் வந்து கிடைக்கிது. நீங்கள் காலையில் எழும்புகிற அந்த ஒரு டைமில் சூழலன்றது ரொம்பவே அமைதியாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. இருக்கிறது நீங்களும் உங்களுடைய கோலும் மட்டும்தான். நோ நோட்டிஃபிகேஷன், நோ சவுண்ட். இருக்கிறது ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் கோல்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா காலையில் எழும்பேக்கில் உங்களுடைய பிரெயின்ன்றது ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். மைண்ட்ன்றது இனியில ஹாமாக இருக்கும். இதனால தான் இன்றைக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர் அதிகாலையில் எழும்பி நான் இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதை செஞ்சு முடிக்கக்கூடிய சபதத்தை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. வடிவாக யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு டைமில் நோ டிராஃபிக், நோ ரஷ், நோ சோஸ். யூ கேன் எக்ஸசைஸ், யூ கேன் லேர்ன் நியூ. அதே மாதிரி யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் த டே. இதெல்லாம் எப்போ நடக்குது? மற்றவங்களுக்கு இந்த உலகம் விடுறதுக்கு முதல் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைமில் வந்து நடக்குது. ஸோ இந்த காலமேல எழும்புறதுன்றது ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ப்ரிப்பேராக அந்த நாளுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் இன்டு த ரியல். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் காலமேல 8 மணிக்கு தான் எழும்புவீங்கன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நான் 5 மணிக்கு எழும்பணும்னு சொல்லி எழும்பி வந்து நிற்காதீங்க. இது உங்களுடைய லைஃப் லாங் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எப்படி செய்யலாம்? அடுத்த ஒரு சில நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் ஏர்லியாக வந்து எழும்புங்க. இன்னும் அடுத்த ஒரு சில நாளைக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஏர்லியாக வந்து எழும்புங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆச்சு? ஒரு ½ அன் அவர். இதே மாதிரி உங்களுடைய அந்த டார்கெட் டைமை ரீச் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அந்த ஒரு டைமுக்கு உங்களுடைய பொடியை வந்து கொண்டு வந்து சேருங்க. இதுதான் உங்களுடைய லைஃப் லாங் இந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு முறையாக வந்து இருக்குது. இதை இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப்பை உங்களுடைய உடம்பில் கொண்டு வரதுக்கு ஒரு சில ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்று, நீங்கள் முதல் நாள் நித்திரை போய்க்கு முதலே அடுத்த நாள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை பிளான் பண்ணி கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு நித்திரை உள்ளதுக்கு முதல் நாளைக்கு காலமே எழும்பி என்ன செய்ய போகிறேன், என்னத்தை படிக்க போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி வேலைக்கு போய்க்கல என்னென்ன வேலை பெண்டிங்கில் இருக்குது, என்னென்ன வேலை நான் செய்யணும், வேலையில் வந்த பிறகு நான் என்ன விஷயம் செய்யணும். இது ஒரு சின்னதாக ஒரு பிளான் நீங்கள் தூங்குறதுக்கு முதல் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த நாள் காலம் எழும்பி இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணேக்கில்ல ஒரு ஃபோக்கஸாக எனர்ஜியில் வந்து செய்யலாம். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. ரெண்டாவது ட்ரிக், ஒரு நாளுமே உங்களுடைய ஃபோனை படுக்கிற பெட்டுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க. அதை எழும்பி போய் தூக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃபோனில் அலாம் அடித்தாலும் காலமேல அலாம் அடித்தாலும் எழும்பி போய் அதை நிப்பாட்டுவீங்க. நிப்பாட்டேக்கில் உங்களுடைய நித்திரை எடுத்து கொஞ்சம் மண்டாலும் கலையும். ஸோ காலமேல எழும்புறக்கூடிய சாத்தியக்கூறு அந்த இடத்துல உருவாக்கப்படும். ஸோ இந்த 2 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக உங்களுடைய இந்த வேக்கப் மார்னிங்கை வந்து வடிவாக வந்து கொண்டு வரலாம். இதை ஃபாலோ பண்ணி கொண்டு போனால் நீங்கள் நிறைய விஷயங்களை கிரேசியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய கால நேரம்ன்றது ரொம்ப நீளமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுடைய ஃபோக்கஸ்ன்றது இனியில் ஷார்ப்பாக இருக்கும். செய்கிற வேலையில் ஃபோக்கஸ்ன்றது மற்ற எல்லாரையும் விட அதிகமாக இருக்கும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல்ன்றது முதல் இருந்ததை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக அந்த ஒரு இடத்துல இருக்குது. ஜஸ்ட் லிட்டராக சொல்லப்போனால் நீங்கள் டைமை தேடி சேஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. டைம் தான் உங்களை சேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் நாளைக்கு காலமே வளமையாக எழும்புகிற நேரத்தை விட ஒரு ½ அன் அவர் ஏர்லியாக எழும்பி அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எத்தனை பேர் ஏர்லியாக எழும்பியிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் காலமே எழும்பி ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் புதுசாக ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுங்க. மற்றவங்களை பற்றி அல்லது உங்களுடைய லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக அன்றைய நாளை வந்து பிளான் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை லிட்டராக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மார்னிங் ருட்டீன்ன்றது பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி இல்லை. அந்த நாள் உங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்
நீங்கள் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய லைஃப்ன்றது வெற்றி தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்ல என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய வீடியோஸ் வந்து டேக் கேர்.